ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நேரம் நம் ஆண்டவரை துதித்தோம், கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருந்தோம். போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளுக்கென்று செய்திக்கான ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பதினாலா 13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 2 காரியம் சொல்லி இருக்கிறது இந்த வசனத்துல. 2 காரியம், இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். பெரும்பாலும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த குறுகிய பாதையில அந்த இடுக்கமான வாசலில் யாரும் போக விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் ரோடு அகலமாக்குதா, கொஞ்சம் விசாரமாக்குதா, கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா போலாமான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இடுக்கமான வாசலில் போறவங்க என்ன பண்றாங்கன்னா ஜீவனுக்கு போறாங்க, ஜீவனை காத்துக் கொள்கிறார்கள். விசாலமான வாசலிலே, விசாலமான பாதையிலே செல்லுகிறவர்கள் கேடுக்கு போகிறார்கள். கேட்டுக்கு போகிற வாசலாக இருக்கிறது. 2 வாசல், ஒன்னு ஜீவனுக்கு போகிற வாசல், இன்னொன்னு கேடுக்கு போகிற வாசல். பரலோகம், நரகம். நம்ம பரலோகத்தை தேர்வு செய்ய போகிறோமா, நரகத்தை தேர்வு செய்ய போகிறோமா? ஜீவனுக்கு போகிற வாசலை தேர்வு செய்ய போகிறோமா, அல்லது நரகத்துக்கு போகிற கேட்டுக்கு போகிற வாசலை தேர்வு செய்ய போகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இடுக்கமான வாசலில் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் எங்க போற வாசல்? கேடுனா என்ன? சரி, அதுக்கு முன்னால இடுக்கமான வாசல் என்ன, விசாலமான வாசல் தெரியும் நமக்கு. இடுக்கமான வாசல் இது நித்திய ஜீவனை கொண்டு செல்லும். இந்த இடுக்கமான வாசல் நம்ம எங்க கொண்டு செல்லுதா? நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். சிறிய மற்றும் இடுக்கமான பாதை குறிக்கிறது. இது கடுமையானது, சவால்கள் நிறைந்தது, ஆனால் அது நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. விசாலமான வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் அழிவுக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. பரந்த மற்றும் எளிதான பாதையாகும். இதில் பலர் பயணிக்கிறார்கள். பலருக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறது, கவர்ச்சிகரமாக தோன்றுகிறது. ஆனாலும் அதன் அழிவுக்கே நம்மை கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. கேடுக்கு போகிற வாசல். கேடுன்னா என்ன? கேடு, உனக்கு என்ன கேடா வந்ததுன்னு கேட்பாங்க கோவத்துல. கேடுன்னா என்ன? அழிவு. வேற நிறைய வார்த்தைக்குது கேடுக்கு. கேடு என்பதன் பொருள் அழிவு, இழப்பு, வறுமை, துன்பம், தீமை, நஷ்டம் மற்றும் ஆபத்தை குறிக்கிறது. இவ்வளவு வார்த்தை இருக்குது கேடுக்கு. அப்போ கேடுக்கு செல்லுகிற வாசல் எப்படி இருக்குதா? விசாலமா இருக்குதா, ஃப்ரீயா போலாம். ஆனா பரலோகத்துக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்கிறது. ரொம்ப இடுக்கமா, நான் கஷ்டப்பட்டு தான் போனோம். அப்படி போனா தான் நம்ம நித்திய ஜீவனை பார்க்க முடியும். இப்ப நல்லா விசாலமா இருக்குது, ஃப்ரீயா இருக்குதுன்னு போலாம். நீங்க போனீங்கன்னா அது உங்களை எங்க கொண்டு போய்விடும்? அழிவுக்கு கொண்டு போய், நரகத்துல கொண்டு போய்விடும். ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? இடுக்கமான வாசலில் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசலில் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் சாரமா இருக்கிறது. யாருக்கு கேடு வரும்?
யாருக்கு கேடு வரும்? யாருக்கு கேடு உண்டாகும்? யாருக்கு கேடு உண்டாகும்? 4 காரியம். யாருடைய வாழ்க்கையில கேடு வரும் அல்லது யாருக்கு கேடு உண்டாகும் என்று சொன்னால், முதலாவதாக தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு உண்டாகும். தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு உண்டாகும். வாசிக்கலாம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கடைசி வார்த்தை, துன்மார்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, யாருக்கு கேடு உண்டாகும்? யாருக்கு கேடு வரும் என்று சொன்னால், தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு எதிராக நம்ம பாவம் செய்யறோமா? நான் செய்யறேனா? என் குடும்பம், என் பிள்ளைங்க செய்யறாங்களான்னு சொல்லி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு வரும். அதுதான் வாசித்தோம். பாவம் செய்கிற ஆத்துமாவே பாவத்தின் சம்பளம். எல்லாம் டான் 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 சொல்லுங்களப்பா. வசனம் அவ்வளோ ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறீங்க. சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு வரும். ஆமென். அல்லேலூயா. பாவம் எது? பாவம் யார் சொந்த? கட்டளையை மீறுவது பாவம். எது பாவம்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 3:4. நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை, இந்த நியாய பிரமாணத்தை, இந்த ஜீவ புஸ்தகத்தின் வார்த்தையின்படி நடக்காமல் மீறுகிறார்களே, அதுவே பாவம். அல்லேலூயா. ஆமென். பாவம் எங்க ஆரம்பிச்சிச்சு? பாவத்தின் அஸ்திபாரம் எங்க இருந்து வந்தது? ஏதேன் தோட்டம். எங்க? ஏதேன் தோட்டத்துல தான் இந்த பாவத்தினுடைய அடித்தளம். அங்கதான் பாவமே உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு? ஆண்டவர் எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை மனிதன் புசித்தான். ஆகவே பாவம் மனிதனுக்குள்ளாக வர ஆரம்பிச்சது. ஆதி பிதாக்கள், ஆதி மனிதன், அவர்களுடைய பாவத்தினாலே இந்த உலகத்துல பாவம் வந்து அப்படியாய் உலகம் முழுவதுமாய் பாவத்தினாலே நிரம்பிற்று. அப்புறம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாவம் அப்படியே படிப்படியா வந்து காயின் ஆபேல் கிட்ட வந்தது. என்ன பண்ண? அவன் யாரை கொண்டு போட்டது? இது பாவமா என்னது? அங்க ஏதேன் தோட்டத்துல ஆரம்பித்த பாவமானது படிப்படியாய் ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவி விட்டது. பாவம். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு இயேசு தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்துக்கு நமக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாவம் எது? பாவம் நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். அவங்க மீறிட்டாங்க. யாரு? ஏவாள். ஆதாம் ஏவாள் 2 பேருமே தான். ஆனா கர்த்தரை வந்து கேட்கும் போது ஏவாள் சொல்றான், நான் இல்ல, இந்த சர்ப்பம் என்ன வஞ்சிதுன்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்? நான் இல்ல, நீ எனக்கு கொடுத்திய, அவதான், இந்த ஸ்ரீதான் எனக்கு கொடுத்தா. பழி சொல்லுகிறாங்க. அல்ல, பாவம் தான். ஆக பாருங்க, எது பாவம்? நியாய பிரமாணத்தை மீறுவது. அவங்க நியாய பிரமாணத்தை மீறி நடந்தார்கள். ஆகவே அதற்கான கேடு அவனுக்கு வந்ததா இல்லையா? வந்துச்சு. ஆக தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு உண்டாகும். ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவனோடு நம்ம உறவை புதுப்பிக்கணும். நமக்கும் அவருக்கு அந்த உறவை
உறுதிப்படுத்தணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த வேதத்துல நம்ம பிரியமா இருக்கும்போது, அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படும் போது மனிதன் தீமையை விட்டு விலகுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப நம்ம பாவம் செய்யாமல் இருக்க என்ன செய்யணும்னா, தேவனுக்கு பயப்படணும். கட்டளையின்படி நம்ம நடக்கணும். அதான் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:6, 16:6. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு அல்லது பாவத்தை விட்டு விலகுகிறான். ஆக நம்ம பாவம் செய்யாமல் இருக்க, தீமை செய்யாமல் இருக்க என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு பயப்படணும். தாவீது ஒரு சிறந்த உதாரணம். பாவம் செய்தானா? அவருடைய விளைவு நம்ம பார்த்தோம். சங்கீதம் 51 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 51 3வது வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது என் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தாவீது தேவனுக்கு எதிராக பாவம் செய்தான், விழுந்தான், பல துன்பங்களை அனுபவித்தான், தேவனிடத்தில் திரும்பி வந்தான். ஆனால் வாய்ப்பு இருந்தும் அந்த பாவத்தை செய்யாமல் தேவனுக்கு பயந்து நடந்தான் யோசேப்பு. இங்க தாவீதை பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு எதிராக பாவத்தை செய்தான், துணிகரமா செய்தான். ஆனா யோசேப்பு பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடனான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப பாருங்க, பாவம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு உண்டாகும். புரியுதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசித்து நிதானித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில, என்னுடைய ஜீவியத்துல கர்த்தருக்கு பிரியலாத காரியம், கர்த்தருக்கு எதிராக நான் எதனா பாவம் செய்யறேனா? கட்டளையை நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் சொல்லுது. அப்படி நான் கட்டளையை மீறி, அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நான் எதனா செய்யறேனா என்று சொல்லி நம்ம யோசித்து நிதானித்து பார்க்கணும். அப்படி செய்றீங்கன்னா இன்றைக்கு மாத்திக்கங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய தவறுகளை, குற்றங்களை, பாவத்தை நம்ம அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் சொன்ன மாதிரி கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிங்க. சில வசனம் வேகமா வாசிக்க போகிறோம். அவங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறவன்னா அவன் நிலைமை என்ன ஆகுதுன்னா, தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:12. பாவத்துக்கு கீழ்படிச்சீங்கன்னா உங்களுடைய இச்சைகளை தான் என்ன பண்ணுவீங்க? நிறைவேற்றுவீங்க. இந்த சரீரத்துக்குரிய இச்சைகளை நம்ம விட்டு விலகி பாவத்துக்கு அடிமை ஆகாதபடிக்கு, இந்த பாவம் எப்படின்னா ஒரு மனுஷனை அது அடிமையாக்கும். எப்படி தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கு உங்ககிட்ட, மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். காட்டு பன்றிகளை பிடிப்பதற்கு ஒரு பொறி வைப்பாங்க. என்ன பொறின்னா, கத்தியை வச்சு கத்தியில ரத்தத்தை பூசி வைப்பாங்க. அந்த காட்டு பன்றி வந்து அது அப்படியே அந்த ரத்த ஸ்மெல்ல வந்து அது ஸ்மெல் பண்ணிட்டு வந்து அந்த கத்தியில இருக்க அந்த ரத்தத்தை அது என்ன பண்ணும்னா லிக் பண்ணும். அது வந்து அந்த ரத்தத்தை நக்கும். அது நக்கு அது அந்த நாக்கு அதை வெட்டி கொள்வது தெரியாமல் அதோடைய ரத்தத்தை அது குடிக்கும். குடித்து தன்னுடைய சரீரத்தில் எல்லா ரத்தமும் வாஷ் அவுட் ஆகிட்ட பிறகு அப்படின்னு ஆகும், வாங்கி விழுந்து செத்து போடும். இதே போலதான் பாவம். இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அது அப்படியே, அதாவது நம்ம அந்த ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி அதுல இருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம காப்பாற்றப்படுவோம்.
சின்ன இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் என்ன பெரிய காரியமா, இதெல்லாம் சின்னதான அப்படி நம்ம கேர்லெஸ்ஸா நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அந்த பாவமானது என்ன பண்ணுதுன்னா கர்ப்பம் தரிக்கும். கர்ப்பம் தரித்து அது என்ன பண்ணுதுன்னா மரணத்தை பிறப்பிக்கும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். ஆக பாவத்துக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளாக, பாவம் ஏன் கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதி நமக்கு வேணும். தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது யாருக்கு கேடு உண்டாகும்? தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். யாருக்கு? தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். யாரும் அப்படி பண்றது இல்லை, ஆனா செய்கை அது மாதிரி இருக்குது. நீங்க போய் கோயிலுக்கு போய் நீங்க அதை நீங்க வணங்கலாத்தான், அப்படி இல்லை. நீங்க உங்க செய்கை மூலமா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. ஆனா பலர் செய்றாங்க, பலர் செய்றாங்க. நிச்சயமா அவங்களுக்கு கேடு வரும். ஆமா, துணிகரமா ஒரு பயபக்தி இல்லாத, நான் ஞாயிற்றுக்கிழமானா நான் சர்ச்சுக்கு போவேன், துதிப்பேன், மத்த 6 நாளும் நான் ஊர் ஃபுல்லா சுத்துவேன், நான் கர்த்தருக்கு பிரியராத காரியத்தை செய்வேன், நான் உலகத்தோடு கூட இருப்பேன், இசைந்து இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஊர்ல திருவிழா நடந்தா நான் போய் திருவிழா கூட அப்படி இசைந்து இருப்பேன். எப்படி இருப்பேன்? இசைந்து இருப்பேன். ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஊர்ல கல்யாணமா மாறல என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழமொழி. அது மாதிரி ஏதோ ஊர்ல நடக்குது, நீங்க வர கேட்கலாம், அது எப்படி நாங்க இருக்க முடியும், நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோம், எங்களை கேட்பாங்க. அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு தேவையில்லை. இது நிமித்தம், கர்த்தரை நிமித்தம் உங்களை பகைக்கிறாங்களா, அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு வேணாம். கட் பண்ணிட்டு வந்து நேரு, கர்த்தர் அதுக்கான பலன் ஒன்று கொடுப்பாரு. ஆனா நீ ஊரோடு நீ ஐயோ ஊரு கோச்சுக்குமே, ஊரு நம்மள ஒரு மாதிரி நினைச்சுக்குமே, நம்ம வரி கொடுக்கலன்னா பாவம் செய்யற, உனக்கு கேடு வரும். நீ மனுஷனுக்கு பயந்து நீ இந்த டொனேஷன் இந்த பூஜை நடத்து, அது உன்னுடைய செயல் தெரியும். அதாவது நீ வணங்கல, உன்னுடைய செயல் அதான் மகிமைப்படுத்துது. அல்லேலூயா. இது நிமித்தம் உங்களை பகைக்கிறாங்களா, சொல்லுங்க, என்னால கொடுக்க முடியாது, நான் கிறிஸ்தவன், என்ன நீ ஊர் விட்டு ஒதுக்கி வைக்கிறியா, நீ என்ன ஒதுக்கி வைக்கிறது, நான் ஒதுங்கி வந்துடு, நீ என்ன ஒதுக்கி வைக்கிறது, நான் ஒதுங்கி வந்துரு, ஆசீர்வாதம் உனக்கு. கேடு சம்பாதிச்சுக்காதீங்க, கேடு வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பாருங்க, தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, நான் எங்க பின்பற்ற, நான் பின்பற்றுறது இல்ல, உன் செயல் பின்பற்றுது. நீ பின்பற்றல, உன்னுடைய செயல் பின்பற்றுது. கர்த்தர் எச்சரிக்கிறார், அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ செய்யல, நீ கோயிலுக்கு போல, நீ வணங்கல, உன்னுடைய செயல் கர்த்தரை வேதனைப்படுத்துது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு பேனர் ஒன்று பார்த்து ரொம்ப மனசு வேதனையாச்சு, எனக்கு வேதனையாச்சு. நம்ம சபைக்கு வருகிற பிள்ளருடைய பேனர் அந்த போட்டோ அந்த பேனர்ல இருக்குது. நான் போன் பண்ணி கேட்டேன், என்னப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தம்பி சொல்றான், ஐயா ஃப்ரெண்ட்ஸுங்க போட்டாங்க ஐயா, தெரியாம, எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு தம்பி சொல்றான். ரொம்ப வேதனை. உனக்கு தெரியாம எப்படி போடுவான், எப்படி எடுத்து போட்டாயா தெரியல, எனக்கு எடுத்து போட்டாயா. ஆனா அந்த தம்பி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா அந்த ஊர்ல நடக்கிற எல்லா இதுலயும் போய் நின்று பார்க்க கலந்துக்கிறான். இது எனக்கு வேதனை. எனக்கே வேதனைன்னா கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கேடு. எழுதி வச்சுங்க, கேடு கண்டிப்பா வரும். அதனால உங்களுடைய செய்கையினால கூட என்ன பண்ணாதீங்க, வேண்டாம். தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, செய்கையின் மூலியமாக பின்பற்றுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 7:9.
வாசிங்க. ம் ம் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக. கேடு உண்டாக்குற அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. தெளிவா ஆண்டவர் பேசினுக்கிறார். நான் பின்பற்றல, நான் போய் வணங்கல, உன் செயல் காட்டுது, உன்னுடைய பங்களிப்பு காட்டுது. நீ போய் உன் போட்டோ அங்க உன்னை அறியாம போட்டோ வருதுன்னா, இல்ல நீ போய் அதுல நீ அதுல இன்வால்வ்மெண்ட் ஆகுற, உன்னுடைய பங்களிப்பு, என்னுடைய பங்களிப்பு இருக்குது. நீ அந்த திருவிழாக்கு நீ அந்த உன்னுடைய அந்த என்ன சொல்ற அந்த டொனேஷன் கொடுக்கும் போது என்னுடைய பங்களிப்பு, உன் செயல் இது, உன் செயலை வெளிப்படுத்துற. அதனால அன்புக்குரியவர்களே, இந்த செயல் வேண்டாம். இது தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறதுக்கு சமம். ஆகவே தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவளுக்கு கேடு உண்டாகும், கேடு உண்டாகும். சிறந்த உதாரணம், இஸ்ரவேல் மக்கள் யாரை வணங்கினாங்க? பாகாலை. இஸ்ரவேல் மக்கள் பாகாலை பின்பற்றிய இஸ்ரவேலர்கள், குறிப்பாக ஆகாப் ராஜாவின் காலத்தில் பாகால் என்ற பொய் தெய்வத்தை வழிபட்டு அவளுக்கு கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. ம் ஆ ம் 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 அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 3:7. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து மறந்து ஆமென். போதும் போதும். ஆக தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் உண்டாகும். நல்லா சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன ஆகும்? 4 சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பெருகும்? வேதனை வேணுமா? இல்ல இனாமா வேணும்னா நீங்க அதை பின்பற்றுங்க, உங்க செயல் மூலமா பின்பற்றுங்க. அல்லேலூயா. அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அது எப்படி இருக்குது பாருங்களேன். சங்கீதம் 115:4 இருந்து வாசிங்க. சங்கீதம் 115:4 இருந்து. ம் 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 அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கேடு வரும். எனக்கு ஒரு என்ன நான் யோசித்தது, பல நேரங்களில் நான் யோசிப்பது என்னன்னு சொன்னால், சாதாரண கல்லு, மண்ணு, சிலை, அதை வணங்குறவர்களுக்கு அவ்வளோ பக்தி வைராகி இருக்குதுன்னு சொன்னால், உயிருள்ள ஆண்டவரை சேவிக்கிற நமக்கு எவ்வளவு பயபக்தி வேண்டும், இருக்க வேண்டும். ஆனா நம்ம அப்படி இல்லை. இருக்குமா? இல்ல. ஒரு திருவிழான்னா அவ்வளோ அப்படியே ஊரையே அப்படியே அந்த என்ன சொல்றது, அந்த லைட், அந்த கலர் லைட் போட்டு, அந்த மினி லைட் போட்டு ஜொலிக்க வைக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே சொல்றேன். அப்படி அவ்வளோ பணத்தை கொட்டி செலவு பண்ணி அப்படியே எல்லாம் செய்யறாங்க.
சர்ச்சு, நம்ம சர்ச்சுக்கு ஒரு டொனேஷன் கொடுங்க, மேலே நம்ம இது பண்ணணும், மேலே இந்த சர்ச்சுக்காக இந்த காரியம் நம்ம செய்ய போகிறோம், இல்லை சபை கட்டுனுக்குறோம், ஏன்னா டொனேஷன் கொடுக்கணும்னா யோசிக்கிறோம். மேலே செட்டு போடணும் 3 வருஷம் ஆகி போச்சு. உனக்கு எதுக்கு அது, உன்னை 2 வருஷம் போயா, அதை அப்படியே கட்டுன்ற மாதிரி இருக்குது உங்க செயல். நான் ஏன் சொல்றேன்னா, பாருங்க, சாதாரணமான ஒன்னுத்துக்கும் உதவாத விக்கிரகங்களை வணங்குறவர்களுக்கு அவ்வளோ வைராகியம், பயபக்தி இருக்குது என்று சொன்னால், ஜீவனோடு ஜீவாதிபதியை என்றைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிற ஜீவாதிபதி நம்ம வணங்குறோமே, நமக்கு எவ்வளவு ஒரு பயபக்தி இருக்கணும், வைராகி இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இது வரைக்கும் இல்ல, இதுக்கப்புறம் கர்த்தருக்குரிய காரியங்களை நம்ம வைராகியம் பாராட்டணும், வைராகியமா இருக்கணும். ஆமா, சபையில ஒரு தேவைன்னா அதை நான் செய்யற முன் வரணும். சபை இது சபையா நினைக்காதீங்க, உங்க வீடு மாதிரி நினைங்க. நீங்க உங்க வீடு நினைச்சீங்கன்னு வச்சுங்களா, சபையில இருக்கிற சின்ன சின்ன குறைகள் எல்லாம், ஐயோ நம்ம சின்ன ஒரு ஓட்டை ஒழுவுதே, நம்ம வீட்டுல ஒரு சின்ன சீட்டு ஒழுவுதுன்னா, சீட்ல ஓட்டை ஒழுவுது, தண்ணி ஒழுவுதுன்னு அப்படி விட்டுறீங்களா? விட மாட்டீங்கல்ல. அது மேல தார்பாய் போடுறது என்ன, அதுல சிமெண்ட் பூசுறது என்ன, எல்லாம் பண்றோம். ஆனா கர்த்தருடைய ஆலயம் ஒரு சின்ன எதுனா ஒரு காரியம் நம்ம செய்யணும்னு சொன்னா பலமுறை யோசிக்கிறோம், செய்யணுமா. பாஸ்டுக்காக செய்யல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்ட் வருவாங்க, 5 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. சபை உங்களுக்குரியது. இந்த சபை இங்கே தான் இருக்க போகுது, உங்களுக்குரிய சபை. நீங்க தான் இதை பராமரிக்கணும், நீங்க தான் இதை பாதுகாக்கணும். ஆக அந்த ஒரு வைராகி நமக்கு வேணும். மற்றவர்களை போல அந்த ஒரு வைராகி நமக்கு இருக்கணும். ஆக தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். மூன்றாவதாக, 2 மட்டும் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். மூன்றாவதாக யாருக்கு கேடு வரும்? தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்களுக்கு கேடு வரும். தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்களுக்கு கேடு வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ எவனாலே யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். ஆமா, நல்லதுதான் பிடிக்காது, நல்ல யோசனை தான் நமக்கு பிடிக்காது. நீ என்ன சொல்றது, நானா கேட்கறது? நல் யோசனை உங்களை நல்வழிப்படுத்தும். நல் யோசனை உங்களை நல்வழிப்படுத்தும். கெட்ட யோசனைகள், தவறான ஆலோசனைகள் உங்களை தவறான பாதையில கொண்டு போய் விடும். அதனால தேவனுடைய ஆலோசனையை நீங்க தள்ளுறீங்களா? நீ என்ன சொல்றது, போ, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்பா பாரு என்னன்னு சொல்லி இருப்ப. இல்ல, தேவனுடைய ஆலோசனை தேவ பிள்ளைகள் மூலமாக, ஊழியக்கார் மூலமாக வரலாம், பெற்றோர் மூலமா வரலாம், பெரியவங்க மூலமா வரலாம். அந்த ஆலோசனையை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அதை எனக்கு வேணாம், நீ என்ன எனக்கு சொல்றது, எனக்கு வேணாம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீ அதை தள்ளி விட்டன்னா உனக்கு சொல்லுங்க கேடு நம்ம உண்டாக்கிக்கிறோம். பயமாகுதா சொல்றதுக்குன்னா? சொல்லுங்க. தேவனுடைய ஆலோசனை நீங்க அசட்ட பண்ணீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனை நீங்க தள்ளி விட்டீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு கேட்டை உண்டாக்கி கொள்கிறீர்கள். ஆமென். வாசிக்கலாம் சில வசனங்களை. யோபு சரித்திர புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் போதும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீ நடந்தன்னு சொன்னா நீ துன்மார்க்கமா தான் இருப்ப, நீ துன்மார்க்கனா மாறி விடுவ. அல்லேலூயா. சங்கீதம் 14:6 வசனம் வாசிக்கலாம். 14:6.
ம். நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சில நேரங்கள் வருவாங்க, நமக்கு இது தப்புப்பா, இது தவறுப்பா, இது தவறுமா, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நீ என்ன எனக்கு சொல்றது? நீ என்ன பெரிய ஆளா? நீ என்னுடைய பெரிய மனுஷனா? நீ என்ன எனக்கு சொல்ற? சிறுமைப்பட்ட, அதாவது கொஞ்சம் சிறுமையானவர்கள் நமக்கு அந்த ஆலோசனை சொல்லும் போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்லுவோம்? நீ என்ன எனக்கு சொல்றது? போ வேலையை பார். அலட்சியம் பண்றது, அலட்சியம் பண்ற சிறுமைப்பட்டவருடைய ஆலோசனை சொல்லும் பொழுது என்ன பண்றோம்? அலட்சியம் பண்றோம். அப்படி பண்ணக்கூடாது. நல்லது யாரு சொன்னாலும் எடுத்துக்கணும், அது சின்னவங்க சொன்னாலும் எடுத்துக்கணும். ஆமே. நீ என்னோட 4 வருஷம் சின்னவ, நீ என்னோட 5 வருஷம் சின்னவ, நீ சொல்றது நான் கேட்கணுமா? அப்படி நினைக்காதீங்க. நல்ல ஆலோசனையை யார் சொல்றாங்களோ அவங்க உங்களோட சின்னவங்களா இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அதை உங்களை நல்வழிப்படுத்தும், அதை உங்களை நல்வழிக்கு கொண்டு செல்லும், அழிவுக்கு கொண்டு செல்லாது. நீங்க அதை அசட்டை பண்ணினீங்கன்னா அது உங்களை தீய வழிக்கு கொண்டு செல்ல விடும். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. 32:8. உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 107:10. சங்கீதம் 107:10. உன்னதமானுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறார். அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. நீதிமொழிகள் 1:25. என் ஆலோசனை எல்லாம் வாசிங்க. ஆலோசனை எல்லாம் தள்ளிவிட்டு என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆமென். அதே நீதிமொழிகள் 11:14 வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், சீர்கெட்டு போவார்கள், கெட்டு போவாங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள், சீர்கெட்டு போவார்கள். அதனால தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்களுக்கு கேடு வரும். நாலாவதாக யாருக்கு கேடு வரும்? முதலாவது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களுக்கு கேடு வரும். இரண்டாவது, தேவனை மறந்து பிற தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கேடு வரும். தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்களுக்கு கேடு வரும். நான்காவதாக சொல்லி முடிச்சுடுறேன். நான்காவதாக யாருக்கு கேடு வரும்? தேவனை விட்டு அலைந்து திரிகிறவர்களுக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க. தேவனை விட்டு அலைந்து திரிகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். யோசியா 7:13. அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். அவர்கள் கட்ட சொல்றாரு, அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். யாருக்கு கேடு வரும்? கர்த்தரை, தேவனை விட்டு அலைந்து திரிகிறவர்களுக்கு கேடு வரும். தேவனை விட்டு அலைந்து திரிவீங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஓசியா 13:9. கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. கேடு உண்டாக்கிக்கணும் தான், ஆனாலும் தாவீது கேடு அவனுக்கு உண்டாக்கிக்கணும் தான், ஆனாலும் தேவனிடத்தில் அவனுக்கு சகாயம் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. என்னாகமும் 14:43 வாசிக்கலாம்.
எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ம் 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 நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். நீங்க தேவனை விட்டு பின்வாங்கி போனீங்கன்னா, தேவனை விட்டு அலைந்து திரிந்து போனீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களை விட்டு பிரிந்து விடுவா, அவங்க கூட இருக்க மாட்டார். வசனம் சொல்லுது. ஆமென். வாசிக்கலாம் தொடர்ந்து. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு உள்ளத்தோடு சேவியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிற, பின்வாங்குகிற தேவனுக்கு கேடு வரும், அவர்களுக்கு கேடு வரும். சிறந்த உதாரணம் யாரு சொல்லுங்க பாப்போம் வேதத்துல? நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல சவுல் இருக்கிறாப்புல, சாலமோன், நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பா என்னை கவர்ந்த ஒரு 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 நபர் யாருன்னு சொன்னால் இளையகுமாரன். ஆமாவா இல்லையா? தேவனை விட்டு அந்த கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடலாம். யோனா சொல்லலாம். ஆனா எனக்கு இவன் ஏன் பிடிக்கும்னா பாருங்க, இளையகுமாரன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 24 வரைக்கும் வாசிக்க அதிக நேரம் இல்ல. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 24 வரைக்கும் நம்ம தெரிந்த ஒரு சம்பவம். அவன் தகப்பனிடத்துல சண்டையிட்டு ஆஸ்திகளை பிரித்து கொண்டு தூரதேசத்துக்கு போகிறான். தகாத நண்பரோடு கூடிக்கொண்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்து விடுகிறான். ஒருவேளை சாப்பாடு கூட அவனால சாப்பிட முடியாமல் அந்த பசியினால வாடி கஷ்டப்பட்டு அவனுக்கு கடைசியில அந்த பன்றிகள் தின்னும் அந்த தவிடு கூட கிடைக்காமல் வேதனைப்பட்டு அவன் வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு 19-20 நினைக்கிறேன். புத்தி தெளிந்த பிறகு என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேனே. எது வேணா நடக்கட்டும், அப்பா ஆடிக்கிட்டோம், வெட்டி போட்டோம், எங்க அப்பா கிட்ட போயிடுன்னு சொல்லிட்டு ஓடுறான். தகப்ப விட்டு நினைவு கூர்ந்து ஓடுறான். அடி விழுந்தாதான் தகப்ப விட்டு நினைவு கூற முடியுது. அடி வில்லனா தகப்ப விட்டு நினைவு கூற மாட்டோம். இன்னைக்கு நம்ம அதே நிலைமை தான். ஒரு அடி போட்டாதான், ஒரு அடி விழுந்தாதான் இயேசுவேன்றோம், இல்லைன்னா போவே போன்றோம். ஏசு என்ன ஏசு? நம்முடைய தேவை, நம்முடைய காரியம் தான் நமக்கு முதல்ல. ஒரு கொட்டு விழுந்து ஒரு அடி விழுந்து பிறகுதான் இயேசுவே என்னை காப்பாத்துப்பான்னு வரும். அப்படி இல்லை. அப்படிதான் இந்த இளையகுமார் இருந்தான். ஆனா பாருங்க, அப்பா அவரிடத்துல இருந்த அந்த அன்பு அப்படியே இருந்துச்சு, மாறவே இல்லை. கொஞ்சம் கூட மாறல. டேய், நீ உனக்கு எவ்வளவு திமிருடா, உனக்கு எவ்வளவு தெனாவிட்டு, நீ எல்லாத்தையும் ஆஸ்தியும் அழிச்சு போட்டு நீ திரும்பி வந்துக்கிறியான்னு சொல்லிட்டு போய் அவனை போய் திட்டல, அவனை போய் அடிக்கல. அதே அன்போடு அன்பு மாறாமல் தூரத்தில் கண்ட உடனே, அவனை பார்த்த உடனே தகப்பன் மனம் இறங்கி பதறி போய் ஓடி போய் அவனை அள்ளி கட்டி அணைத்து முத்தம் செய்கிறான். சொல்றான், வாசிங்க அத. பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தப்பான்னு சொல்றான். அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது தகப்பன் என் ஊழியக்காரனை நோக்கி, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடு, மோதிரத்தை போடு, அடி இத போடு, அட போடு, பிரியாணி செய், விருந்த செய், எல்லாம் ஆயத்தம் பண்ணு. இதெல்லாம் ஒருத்தன் பார்த்துனே இருக்கிறான். யாரு? மூத்தவன் பார்த்துன்னு இருக்கிறான். நான் கூடவே இருக்கிறேன், நான் கூடவே கஷ்டப்படுறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன். எனக்கு என்னைக்காச்சும் ஒரு மாடு அடிச்சுக்கிறியா? என்னைக்காச்சும் இப்படி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கிறியா? மோதத்தை வாங்கி கொடுத்துக்கிறியா? அதுக்கு அவன் தகப்பன் ஒரு விளக்கம் கொடுப்பாரு பாருங்க, வாசிங்க.
இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை விட்டு அலைந்து திரிகிறவனுக்கு கேடு உண்டாகும். அதான் அவனுக்கு ஆச்சு. யாருக்கு? இளையகுமாரனுக்கு கேடு ஆச்சா இல்லையா? எல்லாத்தையும் அனுபவிச்சான். எல்லா கஷ்டத்தையும் கேடு உண்டாக்குச்சு, அனுபவிச்சான். சாப்பிடறதுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம, அடா எனக்கு அந்த பன்றிகள் சாப்பிட தவிடு கூட கிடைக்கல. அவனுக்கு தவிடு கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு கேடு வந்துச்சு அவனுக்கு. அப்பதான் கேடு வரப்பதான் தகப்பன் விட்டு நினைவு கூறுறான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை விட்டு அலைந்து திரிகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். முடிவுரை சொல்லி முடிச்சுடுறேன். கேடுக்கு போகிற வாசல், கேடுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதுன்னா, தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய வைக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய ஆலோசனையை தட்ட செய்கிறது. மூன்றாவது, தேவனை மறக்க வைக்கிறது. நான்காவது, தேவனை விட்டு பின்வாங்க செய்கிறது. எது? கேடுக்கு போகிற வாசல் என்ன செய்து? கேடுக்கு போகிற வாசல் என்ன செய்து? சொல்லுங்க பாப்போம். தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய வைக்கிறது, தேவனுடைய ஆலோசனையை தட்ட செய்கிறது, தேவனை மறக்க வைக்கிறது, தேவனை விட்டு பின்வாங்க செய்கிறது. இது கேடுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல் இயேசு சொல்லுகிறார், நானே. யோவான் 10:9 சொல்லுங்க, நானே வாசல், நானே வாசல், என் வழியே உட்பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போகிற வாசலா இருக்கிறது. ஆமென். இடுக்கமான வாசல், பிரவேசிப்போம். ஆக இயேசு சொல்லுகிறது போல ஜீவனுக்கு போகிற வாசல், நானே அந்த வாசல் கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல், இயேசுடைய வாசல் நம்ம செல்லும் பிரவேசிக்கும் பொழுது அது ஜீவனுக்குரிய வாசலாக இருக்கிறது. இடுக்கமான வாசலில் பிரவேசிப்போம், ஜீவனை காத்துக்கொள்வோம். கர்த்தர் திருவசனம் நமக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நம் யாவரும் எழுப்பி நின்று நம்முடைய ஈசியை பாடல் புஸ்தகத்திலே 170வது பாடல்